கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு பயணிக்கலாம். திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்த நாளான வரும் ஜூன் 3ஆம் தேதி அவரது சட்டப்பேரவை பணி வைர விழா நடைபெற உள்ளது. கடந்த 1957 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்தில் காலடி எடுத்து வைத்த கருணாநிதி போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்று தற்போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரது சட்டப்பேரவை பணி வைர விழாவிற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, நிதிஷ்குமார், நவீன் பட்நாயக், லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட அகில இந்திய தலைவர்களுக்கும் பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ள திமுக, பாஜக, அதிமுகவுக்கு மட்டும் அழைப்பு விடுக்காதது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கருணாநிதியின் சட்டப்பேரவை வைர விழாவுக்கு அரசியல் கடந்து அனைவரையும் அழைத்திருக்க வேண்டும் என தமிழிசை கருத்து தெரிவிக்க, திராவிட இயக்கத்தை அழிக்க பார்க்கும் பாஜகவை கருணாநிதியின் விழாவுக்கு எப்படி அழைக்க முடியும் என ஸ்டாலின் பதில் அளித்திருக்கிறார். திமுக பாஜகவுக்கு இடையே வலுக்கும் இந்த மோதலே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படுகிறதா கருணாநிதியின் வைர விழா? திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான பாஜக வைர விழாவுக்கான அழைப்பை எதிர்பார்ப்பது ஏற்புடையதா? குறுகிய அரசியல் வட்டத்துக்குள் கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கை சுருக்கப்படுகிறதா? கருணாநிதியின் வைர விழா மதவாத அரசியலுக்கு எதிரான அரசியல் விழாவா? பாஜக அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்காததன் மூலம் வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகிறதா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. திமுக பாஜக வலுக்கும் மோதல் வெறுப்பை விதைப்பது யார் என்கிற தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து திரு நாராயணன் அவர்கள் வணக்கம். அதிமுக அம்மானியிலிருந்து புகழேந்தி அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் தரசு ஷியாம் அவர்கள் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அப்பாவு அவர்கள், நால்வரையும் வரவேற்கிறேன். மற்றொரு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு அப்பாவு, உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த கருணாநிதி அவர்களினுடைய வைர விழா, அதிலே ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அது அவருடைய அரசியல் அனுபவம், சட்டமன்ற பணிக்காக நடத்தப்படுகிற விழாவா, அல்லது உங்க கூட்டணி கட்சிகளை மட்டும் நடத்துகிற விழாவா, அல்லது இனி கூட்டணி அமைக்க போகின்ற கட்சிகளை மட்டும் வச்சு நடத்துகிற விழாவா? நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் உங்க கருத்தை நாங்க மாற்ற முடியாது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. நாங்க 14 வயசுல தலைவர் கலைஞர் கொடியை பிடிச்சி தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் மொழிக்காகவும் ஒரு இலக்கிய உணர்வோடு தமிழ் இலக்கிய ஆர்வத்தோடு கொடியை பிடிச்சாங்க. அன்னைக்கு இப்படி 94 வயசு வரை இவ்வளவு பெரிய அரசியலில் இவ்வளோ தீவிரமாக இருந்து இவ்வளோ பெரிய நாட்டுக்கு நன்மை செய்வோன்னு சொல்லி அன்னைக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்தியாவே ஜனாதிபதிகள், பல ஜனாதிபதிகள் பிரதமரை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான ஆளாட்டு 14 வயசில் ஆரம்பிச்சிருப்பாராங்கிறது யாருக்கும் தெரியாது. அவருடைய உழைப்பு இந்த அளவுக்கு அவரை கொண்டு விட்டுருக்கு. 60 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி, கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால அரசியல் பணி, கிட்டத்தட்ட சிஎம் ஆகி 48 ஆண்டுகள் ஆகிறது. 5 முறை முதல்வராக இருந்திருக்கின்றார்கள். அவர் செய்யாத பணிகள் கிடையாது. அவருக்கு விழா எடுப்பது எங்களுக்கு கடமை. உங்க கடமை, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்காங்க. நம்ம அந்த விழா எடுக்கும்போது எங்களையும் அழைச்சிருக்கலாமா அப்படின்னு கருத்தை, தமிழிசை கருத்தை நான் தமிழிசைக்கு பதில் சொல்ல வேண்டாம், விஜயனுக்கு பதில் சொல்லுங்க. என்னிடம் கேள்வி இருக்கிறது. சட்டமன்ற பணி, அரசியல் பணி, இதற்காக ஒரு விழா அப்படின்னா தெளிவாக இந்த கட்சிகள்லாம் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கான காரணம் இல்லை. வரக்கூடாதுன்னு சொல்லலையா? அழைப்பு விடுக்கல. இல்லை, வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்கமா? நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு. அது ஒரு விழா கமிட்டி இருக்கு. விழா கமிட்டி கூடி பேசி ஒரு முடிவெடுத்து இன்னும் விழா நடக்கிறதுக்கு நாள் இருக்கு. எதுவும் நடக்கலாமா நாட்டில்? நீங்க ஏன் அது உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எழுதி ஸ்டே பண்ணியிருக்கோமா? ஹைகோர்ட்டில் போட்டிருக்கோமா, சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கோம்? ஒன்றும் கிடையாது. ஆர்எஸ் பாரதி வராதுங்கன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி ரொம்ப தெளிவா திரு அப்பாவு அவர்கள் மாதிரி சொல்லலை. ஆர்எஸ் பாரதி சொல்கிறார், பாஜக ஒரு மதவாத கட்சி, அதனால அழைக்க முடியாது.
அதிமுக அதோடு இணைந்து அதுவும் ஒரு மதவாத கட்சி தான், அதற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கலன்னு அப்பாவு கருத்திலிருந்து மாறுபட்ட கருத்து ஆர்.எஸ். பாரதி சொல்றது. அதாவது தமிழர் தலைவர் கலைஞர், தமிழக விவசாயிகள் அவ்வளவு பேரும் டெல்லியில் நடந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்காக ஒரு நாள் கடையடைப்பு நடத்தினோம். அதே 2 மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்களும் மாநிலத்தில் இருக்கவங்களும் அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லை. அதற்கு எதிர்மறையான கருத்துக்கள் அந்த உணர்வுகளில் தான் அவங்க இருக்கிறாங்க. உண்மை உங்களுக்கும் தெரியும், தம்பிக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க எங்கள் அண்ணன் நாராயணனுக்கு தெரியாது இல்லை. அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இதே போல் பெரிய வறட்சி வந்தபோது 2 நாள் 3 நாள் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் அந்த வறண்ட பகுதியை போய் பார்த்தாங்க. இப்போ ஒரு பாரத பிரதமர் டெல்லியில் இருக்க இப்போ ஒரு விவசாயிகளை கூப்பிட்டு என்ன பண்ணி கேட்குறதுல ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டாங்க. அவங்க இந்த நாட்டில் உணவு போடுது அவங்க தான். நீங்கள் ஈசா மையத்தை திறந்து வைக்க வராங்க. விவசாயிகளை அழைத்து பார்க்கவில்லை என்பதனால் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு இல்ல அது பேசியிருக்கோம் திரு அப்பா அவர்களிடம். என் கேள்விக்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன விளக்கலாம்? நான் என்னன்னா திரு கருணாநிதி அவர்களுக்காக நடத்தப்படுகிற அந்த சட்டமன்ற பணி, அரசியல் பணிக்காக நடத்தப்படுகிற விழாவில் நீங்க விவசாயி குரலுக்கு காது கொடுக்காததுனால நீங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல அப்படி இல்லை. பல சந்தர்ப்பங்களில் எங்கிட்ட ஒத்த கருத்து இல்லைல்ல அவங்க. நீங்க நாங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆளு. பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஈசா மையத்தை திறந்து வைக்க வராங்க. ஒரு உண்மை, சென்ட்ரல் தியேட்டர் திறக்க காமராஜர் முதல்வராக இருக்கும்போது திருநெல்வேலிக்கு வராங்க. கலெக்டரை கூப்பிடுதாங்க. கலெக்டருக்கு சொல்றாரு இதில் இருக்கக்கூடிய கக்கூஸ் அனுமதி வாங்கலை, கெட்டி முடிக்கலை அப்படிங்காரு. திறக்காம போயிருந்தாரு அவர் பட்டுக்கு. அதே போல இன்னைக்கு ஈசா மையத்தில் ஹைகோர்ட்ல அஃபிடவிட் போட்டிருக்காங்க, எந்த கட்டடத்துக்கு நாங்க அனுமதி வாங்கலை. கருத்துள்ள கேட்டுடுங்க. அனுமதி வாங்கப்படாத ஒரு கட்டட திறப்பு விழாவுக்கு இல்ல அரசியல் இல்ல, அதுக்கு திறக்க வரக்கூடிய மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய விவசாயிகளுக்காக இதெல்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் முரண் இருக்கிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முரண் இருக்கிறது. தராசு ஷியாம் அவர்களுக்கும் பல கட்சிகளுக்கும் முரண் இருக்கிறது. யாரும் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் நடக்கக்கூடிய வைர விழாவிற்கு நீங்கள் ஏன் அழைக்கல அப்படின்ற இடம் தான். இப்ப வரக்கூடிய கட்சி எல்லாம் திமுகவோடு ஒத்த கருத்துள்ள கட்சியா? மாமா, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இதுகள், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இதுல யாரும் அவ்வளவு விரோதம், மக்கள் விரோத ஆட்சி யாரு பண்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க விவசாயிகளுக்கு விரோதமா நீங்க இதுல சொல்றவங்க யாரையாவது சொல்லுங்க. அப்போ நாங்க கூப்பிட்டுருக்க ஆட்கள்ல யாருமே கிடையாது. இப்ப நீங்க ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஒரு கமிட்டி இருக்கு, அது அதனுடைய கடமை செய்து. அது கமிட்டி ஏன் கூப்பிடல? இல்ல கமிட்டி கூப்பிடலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களினுடைய அறிக்கை, திராவிட இயக்கத்தை அழிக்க பார்க்கும் பாஜகவை கருணாநிதி விழாவிற்கு எப்படி அழைக்க முடியும் சொல்றார். சொல்லிட்டீங்களா? நீங்க இப்பதான் வரீங்க. அப்பாவு அவர்கள் இப்பதான் கேட்ட பிறகு நீங்க இத சொல்லட்டுன்னு தான் நான் இருந்தேன். அதாவது தெரிஞ்சு அவர் என்ன சொல், அதாவது தளபதி தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயம். நாங்க பல சந்தர்ப்பங்களில் அழைச்சிருக்கோம், அதை மறுக்க முடியாது. அவங்க பல சந்தர்ப்பங்களில் அழைச்சிருக்கோம். பல சந்தர்ப்பங்களில் அழைத்த போது பாஜக திராவிட இயக்கத்தை அழிக்க நினைக்கல, உங்க சித்தாந்தத்தோடு உண்மையாக இருந்தாங்க. இப்போதான் திராவிட இயக்கத்துக்கு எதிராக பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க கூட இணைஞ்சு இருந்திருக்கோம், பல சந்தர்ப்பங்கள்ல கூப்பிட்டுருக்கோம், பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க வரல. இது நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, ஒரு மாறுதல் பூமி, மாறுதலை உண்டாக்குது இந்த நாட்டுக்கே மாறுதலை உண்டாக்கக்கூடிய பூமி தமிழ்நாடு பூமி. உதாரணத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, பிபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை கொண்டு வந்தார். அவருக்கு முதல்ல திருப்புமுனை தமிழ்நாட்டில் தான் இது வியூகத்தை வகுத்து கொடுத்தது தலைவர் கலைஞர் தான் போட்டு கொடுத்தாங்க. அதே போல ஒரு வியூக மாநாடு அப்படி வச்சுக்கலாமா? ஏன் இப்போ ஜனாதிபதி வைர விழா இல்ல, ஒரு வியூகம், அரசியல் வியூகம் நடத்தப்படுவதற்கான விழான்னு நான் புரிஞ்சுக்கலாமா? நீங்க அரசியல் தானே பண்றோம், நாங்க அரசியல் தலைவருக்கு தானே விழா எடுக்கிறோம். இதுல இப்ப நீங்க அப்ப ஏன் சட்டமன்ற பணி அரசியல் பணிக்குன்னு விழான்னு சொல்றீங்க? நேரடியா சொல்லிடுங்க. இல்ல சட்டமன்றமும் அரசியல் தானே. இப்ப தம்பி வீட்டு கல்யாணத்துக்கோ இல்ல உங்க கல்யாணத்துக்கோ நாங்க வந்தோம்னா உங்க நெறியாளரை பற்றி தானே பேசுவோம். இல்ல இப்போ என்னுடைய இல்ல திரு அப்பாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிற போது அது அவர் இதுவரை செய்த பணிக்காக நடத்துகிற பாராட்டு விழாவா அல்லது இனிமேல் செய்ய போகின்ற வியூகத்திற்காக செய்ய போகிற? இதுவரை செய்த பணிக்கு தான் பாராட்டு. அரசியல் பணிக்கும் சட்டமன்ற பணிக்கும் உள்ள பாராட்டு விழா. அங்க வருகின்றவர்கள் என்ன பேசுவாங்க நீங்க சொல்லுங்க. நம்ம பேச அவருடைய பணியை பற்றி தானே பேசுவாங்க. அவரு கூட பாஜக பேசக்கூடாதா? யாரு? திரு வாஜ்பாய் காலத்துல திரு கருணாநிதி எப்படி செயல்பட்டார், திமுக எவ்வளவு இணக்கமாக இருந்ததுன்னு பாஜக பேசக்கூடாதா? இப்ப அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லலையா? அவங்க திரும்ப திரும்ப அப்பாவு அவர்கள் எனக்கு உண்மையிலே இப்ப ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஸ்டாலின் ஒன்று சொல்கிறார், அப்பா ஒன்று சொல்றாரு. அவங்க வரலாமா வேண்டாமா? நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த மேடையில சொல்லுங்க. நான் தாராளமா சொல்றேன், அவங்க வரட்டுன்னு நேத்தே சொல்லிருக்கேன். தலைவர் கலைஞருடைய
மிக நெருக்கமான நண்பர் குமரி அனந்தன் அவர்கள், காங்கிரசுடைய மூத்த முதுபெரும் தலைவர். அவருடைய மகள் தான் சகோதரி தமிழிசை அவர்கள். தமிழிசை மிக தெளிவாக அந்த குடும்பத்து மேல பாசம், உரிமையோட என்னையா கூப்பிடலங்க, கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நேரே தமிழிசை அவங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் திரு அப்பாவு, அவங்க ஒரு கட்சிக்காக தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். சரி, அவங்க ஏதோ ஒரு திருமண விருந்துக்கெல்லாம் அவங்க கவலைப்பட்டு பேசல. நம்ம சரி, பேசுறோம். இந்த ஒண்ணும் இல்ல, இதுக்கும் நான் பதில் சொல்லியிருந்தேன். அவங்க கட்சியினுடைய தலைமை இல்ல, அதை இவங்க மதிக்காங்களா அந்த கட்சியில இருக்கவங்க? இல்ல நீங்க இல்ல திசை இல்ல திருப்புறீங்க. இல்ல முடிவோட திசை திருப்பல வந்துட்டீங்க. இல்ல இந்த விவாதத்தை திசை திசை திருப்பல. முடிவோட வந்துட்டீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பதவி பிரமாணத்துக்கு இல்ல நீங்க இல்ல, நான் கேட்கணும். வருவோம். அம்மையார் ஜெயலலிதா அது அவர்கள் இன்னொரு- பதவி பிரமாணத்துக்கு தமிழிசையை கூப்பிடல, வேற யார் ஹைச் சரி, ராஜாவை நம்ம பேசுவோம். அது கூப்பிட்டாங்க. இன்னொரு விவாதம். இல்ல இல்ல பேசுவோம், கட்டாயம் பேசுவோம். இல்ல, வருவோம், பேசுவோம். நீங்க இலக்கணேசனை கூப்பிட்டாங்க, எங்க தலைவிக்கு கொடுக்கல, நாங்க வர முடியும் நேத்து அன்னைக்கா சொல்லல. இவ்வளவு பேரும் முதல் வரிசையில போய் இருந்துட்டாங்களே, அப்ப அது என்ன இதுக்கு போனாங்க இவங்க? நீங்க அது உள்வாங்கி வாங்குறேன், அதை பதிவு என்ன பண்றேன். ஷியாம் நோக்கத்துக்கு அவர்களிடம் கூப்பிட்டாங்க? ஷியாம் இவங்களை ஏன் அவர்களிடம் கூப்பிடல? பேசுவோம் பேசுவோம். நீயும் பரிச்சை எழுத விடுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கருத்துல வந்து அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில திரு கருணாநிதியின் மீது ஒரு பார்வை இருக்கு. அதை தாண்டி அவர் சொல்கிறார், கருணாநிதி என்கிற ஆளுமையை நீங்க ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கி விட்டீங்கன்றது ஏதோ பாஜகவை அழைக்கலன்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. அதற்கு தான் உங்கள்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன். இல்லை, கண்டிப்பாக தமிழிசை கருத்திலே வந்து எனக்கு உடன்பாடு இருக்கிறது. 7 மாநில முதல்வர்களை அழைக்கும் போது தமிழகத்தின் முதல்வரையும் அழைக்கத்தானே செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே விழா நடக்கிறது. கலைஞர் அவர்கள் அவருக்கு பின்னாடி இருக்கிற 2 தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் தான் நாம் எல்லோரும். நீங்களெல்லாம் அதற்கும் கீழே இருப்பீர்கள். இங்கே இருக்கின்ற பல்வேறு அரசியல்வாதிகள் வந்து கலைஞர் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அவரை வாழ்த்துவதற்கு கூட அவருக்கு வயது இருக்காது. ஆனால் நம்ம ஆசி பெறுவதற்கான வயது இருக்கிறது. கலைஞர் வந்து ஒரு சுக்கராச்சாரியார் மாதிரி. அவர் வந்து எந்த இடத்திற்கு குருவாக இருந்தாலும் குரு. அந்த சுக்கராச்சாரியாரை மதிக்க வேண்டிய கடமை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. இதுவே கலைஞராக இருந்தால் இப்படி செய்ய மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனது வைர விழாவிற்கு நீ வந்து வாழ்த்த வேண்டும் என்று தமிழிசையை அழைத்தால் தமிழிசை வந்து வாழ்த்துவார்கள். அது கலைஞருக்கு சேர்த்துத்தானே இல்ல, ஏன் சந்தோஷம். அப்படி நீங்க பிரிச்சு பார்க்கிறீங்க? இது திமுகவினுடைய குரல் தான். திமுகவினுடைய கமிட்டி அன்றைக்கு கருணாநிதி அவர்களோடு உடன் பயணித்த முக்கிய முன்னணி நிர்வாகிகள்லாம் சேர்ந்து சொல்லக்கூடிய முடிவு தான். அவங்க வெளிப்படையா சொல்றாங்க, மதவாத கட்சிகளை எங்களால் அழைக்க முடியாதுன்றாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மதவாத கட்சினா 99 வந்து அதே மதவாத கட்சியோட ஆட்சியில் இருந்தவர்கள் தான். வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியிலே இவர்களும் பங்கு வைத்தார்கள். சொல்லப்போனால் கலைஞர் தலைமையிலான திமுக வந்து காங்கிரஸ் கட்சியிலும் பதவியில் இருந்திருக்கிறது, பாரதிய ஜனதா ஆட்சியிலும் பதவியில் இருந்திருக்கின்றது. அப்பா அண்ணாச்சி அவர்கள் சொன்ன விபி சிங்கை அழைத்து போட்ட தேசிய முன்னணி 3வது அணியிலும் பதவியில் இருந்திருக்கிறது. ஆக 1வது அணி, 2வது அணி, 3வது அணி எந்த அணியையும் விட்டு வைக்கவில்லை. ஆக குற்றம் சாட்டுவதற்கு இதில் உரிமை இல்லை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் மேடை என்று இதை திமுக நினைக்குமே ஆனால், ஏற்கனவே வந்து அவர்கள் விவசாயிகள் பிரச்சனையிலே ஒரு குரல் எழுப்பி ஒரு அணியை கிட்டத்தட்ட உருவாக்கி விட்டார்கள். சொல்ல போனால் கலைஞர் அவர்கள் பேசிய முதல் கன்னி பேச்சே வந்து நங்கவரம் விவசாயிகளுக்கானது தான். இந்த இடத்துல நான் அதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். சட்டமன்ற வரலாற்றிலே அவர் பேசிய முதல் பேச்சு நங்கவரம் விவசாயிகளுக்கானது. வாரக்கூலி வாரம் என்கின்ற ஒரு சில விவசாயிகள் பிரச்சனைக்காக தான் அனைத்து கட்சி கூட்டம்ன்ற பெயர்ல அவங்களுக்கு ஒத்திசைவான கட்சியை கூட்டி நடத்திட்டாங்களே. திரும்பவும் எதற்காக அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் வந்து அவர்கள் வந்து அதிமுகவையும் கூப்பிடவில்லை, பாரதிய ஜனதாவையும் கூப்பிடவில்லை. பாரதிய ஜனதா மத்தியிலே ஆளுங்கட்சி, அதிமுக வந்து மாநிலத்திலே ஆளுங்கட்சி. அந்த 2 ஆளுங்கட்சிகளையும் விட்டு தான் திமுக வந்து தனது வியூகத்தை வகுக்கிறது. ஒரு வகையில் அரசியல் வியூகம் என்கின்ற வகையிலே பார்த்தால், அல்லது வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் மேடை என்கின்ற வகையிலே பார்த்தால் இது சரி. ஆனால் கலைஞர் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஆளுமையின் சட்டமன்ற வைர விழா என்று பார்த்தால் இது சரி அல்ல. திரு நாராயணன் அவர்கள், ஒரு கட்சி நடத்தக்கூடிய விழாவிற்கு அழைப்பதும் அழைக்காததும் போறதும் போகாததும் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் குற்றங்கள் சுமத்தப்படுகிற குற்றம் தான் வாத பொருளாக மாறுகிறது. அவர்கள் சொல்வது ஒரு மதவாத கட்சியை நாங்கள் எப்படி அழைக்க முடியும்? அதாவது முதல்ல சாதாரணமாகவே இந்த ஒன்லைனரை ஒரு 4 வரி பேசும்பொழுது ஒரு வரியை எடுத்துக்கிட்டு அதை விவாதம் செய்வது என்பது ஒரு வழக்கமான ஒன்றாகிவிட்டது. ஊடகங்கள் அது எல்லா தமிழ் தொலைக்காட்சினாலும் எல்லா தொலைக்காட்சியிலும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அது போல தான் அதை நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு வார காலமாக இது குறித்த பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வைர விழா நடத்துகிறாங்க, இதுக்கு வந்து பிஜேபி எதிர்த்து செய்ய போகிறோம், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது தான் அதற்குண்டான ஒரு பதிலாகத்தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னன்னா,
சட்டமன்றத்தில் இந்த 60 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவது என்பது தமிழகத்தில் இது மாதிரி விழா நடத்தும் பொழுது அவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்திருக்கிறாரு. அந்த நல்ல ஒரு நாகரிகமான அரசியல், அதாவது நட்பு பாராட்டும் அரசியல் எதிர் முகாமாக இருந்தால் கூட அப்படி இருந்திருக்கிற அந்த பட்சத்தில் ஒரு குறுகிய நோக்கோடு இதை செய்வது என்பது தவறு. இது எல்லாருக்கும் அழைப்பு விடுத்துக்கணும்னு ஒரு தமிழகத்தில் சீரழிந்து போய் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்காக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இதை அவங்க ஏதோ போய் என்னையே கூப்பிடலன்னு அந்த மாதிரி கேட்கல. அவங்க வந்து பிஜேபின்ற வார்த்தையை கூட சொல்லலை. அதையும் சொல்கிறாங்க, நான் ஒரு கட்சியினரை மட்டும் சொல்லவில்லை, அனைவரையும் கூப்பிட வேண்டும், அதுதான் அரசியல் நாகரிகம், தெளிவாக சொன்னாங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இதை சாக்காக வைத்து இதை ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இது ஜனாதிபதி தேர்தலுக்கு பற்றிலாம் பேசுகிறாங்க, வேற விழாவில் நாங்கள் இதுக்காக கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வரும்போது தான் டாக்டர் தமிழிசை அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் என்னன்னு, திமுகவை அழிக்க பார்க்கிற கட்சி அப்படின்னு. ஏன் எமர்ஜென்சியில் ஞாபகமே இல்லையா? ஸ்டாலின் அவர்களை சிறையில் தள்ளிய காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வச்சீங்கன்னு என்ன அர்த்தம்? திமுகவை யார் வந்து அழிக்க முயற்சி செய்தது? நான் என்ன கேட்கிறேன், மாற்றத்திற்கு நான் அப்பாவை நாட்கள்ல வர மாற்றம் அப்பாவையா சொல்றேன். நான் கேட்பது, இன்று காலை திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை அழிக்க பார்க்கும் பாஜகவை நாங்கள் எப்படி அழைப்போம்னு கேட்கிறாரு. உங்களை அழித்து விட துணிந்து இன்றைக்கு செயல் தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை அழிக்க துணிந்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லையா? இல்ல நீங்க கூப்பிடலையா? சமீபத்துல மாற்றம் வேண்டும் என்று சொல்லி இங்க ஒரு 3-4 பேர் கூட்டா சேர்ந்தாங்களா, அவங்களெல்லாம் நீங்க கூப்பிடலையா? நான் என்ன கேட்கிறேன், அது உங்களுடைய பிரிராகட்டிவ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒன்று, இந்த நோக்கம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். நீங்க ஓப்பனா தைரியமா சொல்லுங்க, ஆமாம் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், தைரியமா சொல்லுங்க. சொல்லல வைர விழா என்கின்ற போர்வையில பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, பண்ணட்டும். வைர விழா என்கிற போர்வைன்றது மட்டும் இல்ல, நேரடியாக ஒரு மதவாத கட்சியை எங்களால் அழைக்க முடியாது. அப்பனா அவங்க முஸ்லீம் லீக்கை பக்கத்துல வச்சுக்க கூடாது, மனிதநேய மக்கள் கட்சி வச்சுக்க கூடாது, ஜாதி சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வச்சுக்க கூடாது. யார் மதவாதி? நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மதவாத கட்சி இருக்கிறது என்று சொன்னால் மிக மிக மோசமான ஒரு கட்சி திமுக நான் சொல்றேன். மதவாதம் என்று பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக தான். எந்த அடிப்படையில்? எல்லா அடிப்படையிலும் பெரும்பான்மை இந்து என்றால் திருடன் என்று சொன்னவர்களுக்கு மதவாதம் குறித்து பேசுறதுக்கு தகுதி எங்கே இருக்கிறது? 90% இந்துக்கள் என் கட்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் வேற மாதிரி பேசுறவங்களுக்கு தகுதி இருக்கிறதா? இந்துக்களை குறித்து பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் மதவாதம் குறித்து பேசக்கூடாது. இதுதான் விஷயமே. ஜாதி இல்லை என்று சொன்னவர்கள் ஜாதி ரீதியாகத்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அப்பாவையா சொன்னாங்க சமூக நீதின்னு. நான் என்ன கேட்கிறேன், பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் இந்த சரித்திரத்தை வேண்டும் என்றே எல்லோரும் மறைக்கிறார்கள். பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் என்பவர் ஜனதா கட்சியை சார்ந்தவர், எங்களுடைய கட்சியினுடைய முதல்வராக இருந்தவர். வாஜ்பாயும் அத்வானி அவர்களும் அமைச்சர்களாக இருந்த மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில் கொண்டு வந்ததுதான் மண்டல் கமிஷன். 10 வருஷம் அதுக்கு பிறகு சும்மா தானே இருந்தாங்க திமுக. அப்போ மண்டல் வந்தாரு தமிழகத்திற்கு. ஒரே விஷயங்க, மண்டல் வந்தாருங்க தமிழகத்திற்கு. எதுக்கு தெரியுமா? யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் போய் கணக்கெடுக்கணும்னு பார்க்கும்போது மாநிலத்துக்கு வந்தபோது 2 பேர் போய் வரவேற்கல, மண்டல போய் பார்க்கல. யார் தெரியுமா அந்த 2 பேரு? ஒன்னு கருணாநிதி அவர்கள், மற்றொன்று வீரமணி அவர்கள். நான் சேலஞ்ச் பண்றேன், நான் ப்ரூவ் பண்றேன். அது ஒன்று மண்டல் கமிஷனுக்காக துரோகம் செய்த ஒரு கட்சி இருக்கிறது. பிபி சிங் அவர்களை தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த கட்சி யார்? மண்டலை பற்றி அதிகமாக பேசியதெல்லாம் அரசியல் மேடைகள்ல எந்த கட்சின்றதெல்லாம் நமக்கு தெரியும் திரு நாராயணன். நான் கூட அப்போ ஒரு 12-13 வயசு தான் இருந்திருப்பேன். நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. தயவு செஞ்சு படிங்க, வரலாறு படிங்க. வரலாறு படித்து பேசுகிறேன். மந்திர் பற்றி பேசிய போது மண்டலை பற்றி திமுக பேசியதா இல்லையா? அந்த விஷயம் புரிஞ்சுங்க.
10 வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி போன பிறகு அதிக அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுடன் மண்டல் நிறைவேறுகிறது, மண்டல் ஆணையம் அந்த கமிஷன் நிறைவேறுகிறது. அந்த பில், அந்த மசோதா. நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இல்ல, ஒரு நிமிஷம். மண்டலை திசை திருப்ப மந்திரை கொண்டு வந்து இல்லைன்ற நானு. அதாவது மண்டல் கமிஷனை பொறுத்தவரையில கோஸ்வாமி உயிரிழக்கிறார், அதாவது அந்த கல்லூரியில. அப்போ என்ன பண்றாங்க, அத்வானி போய் பாக்குறாரு. பார்க்கும் பொழுது அந்த நிருபர்கள் கேட்கிறார்கள், நீங்க இல்ல இது ஏன் சொல்ற வரேன், பல விஷயங்கள்ல தவறா பேசுறீங்க. முதல் சுற்றில் உங்களை நான் மண்டல் கமிஷனுக்கு எதிரானவன் அல்ல, இந்த மாணவன் செய்ததை தவறு என்று அதற்குள் போவதற்கு முன்பாக இந்த வைர விழா தொடர்பாக திமுக உங்களை மதவாத கட்சின்னு சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ள, அதை முதல் கட்டமாக ஒரு மதவாத கட்சி சிறுபான்மை ஓட்டுக்காக இந்த 50 வருடங்கள் இந்த கட்சியினர் அவர்களை பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களாக, அடக்கப்பட்டவர்களாக தமிழகத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாமியர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறவில்லை, அதற்கு காரணம் திமுக தான். அவர்களை வாக்கு வங்கி சச்சார் கமிட்டி தமிழ்நாடு மட்டும் சொல்லல, இந்தியா முழுவதும் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல எல்லாம் சச்சார் கமிட்டி ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. சுருக்கி திமுக மேல மட்டும் சொல்லிட முடியுமா? பாஜக எல்லாவற்றையும் சேர்த்துதான் சொல்லி இருக்கிறது. நம்ம இதாகி போயிருக்கிறோம். புகழேந்தி அவர்களிடம் இதுல உங்களுக்கான விவாதம் என்ன அப்படின்னா, திமுக எப்படிங்க அதிமுகவை அழைக்கும், அல்லது அதிமுக ஒரு விழாவுக்கு திமுகவை எப்படி அழைக்கும்ன்ற ஒரே பொருள் தான். ஆனால் அதற்குள் அவர்கள் சொல்வது, நீங்களும் பாஜகவும் வேறல்ல, நீங்களும் மதவாத கட்சி, அதனால உங்களுக்கு அழைப்பு இல்லை. யார் சொல்லியிருக்கிறார்கள்? திமுக. திமுகவில் யார்? ஆர்எஸ் பாரதி. அவர் அறிக்கையாகவே வந்திருக்கு, ஏதோ செய்தியாளர் சந்திப்புல போற போக்குல சொல்லல. எட்டயபுரம் பாரதி மாதிரி பேசல, ஆலந்தூர் பாரதி மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆலந்தூர் பாரதி வேற எப்படி பேச முடியும்? ஆலந்தூர் பாரதியா பேசுறாருன்ற கொஞ்சம் பிராட் மைண்ட் வேணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் இப்பொழுது பதவியேற்ற பொழுது அம்மா அவர்கள் பதவியேற்றார்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார்களா இல்லையா? அழைப்பு விடுக்கப்பட்டதா இல்லையா பதவியேற்பு விழாவுக்கு? அதற்கு இந்த அரசு அழைப்பு விடுத்தது. அதற்கு முன்னாள் பதவி ஆமா அழைப்பு விடுத்துதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நடந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிற்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார்கள். இல்ல சார், இதெல்லாம் இல்ல நல்லா பண்ணுங்க, அப்புறம் தானே உங்களுக்கு புரியும் நம்ம என்ன சொல்ல வரோன்னு சொல்லி. இப்போ நாங்க மதவாத சக்தின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி மெச்சூரிட்டி இல்லாமலே சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சு சொல்றாரா புரியாம சொல்றாரா தெரியாது, என்ன பேசுறாருன்னு தெரியல, எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு தெரியல. ஒண்ணு, இது ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்திலே மிகப்பெரிய தலைவராக திராவிட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பாராட்டப்படக்கூடிய கலைஞர் அவர்களது வைர விழான்னு சொல்லி இப்போ அவங்க தான் டிசைட் பண்ணணும் யாரை கூப்பிடணும்னு சொல்லி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கூட போகிறாங்களா, பாரதிய ஜனதா கட்சியை கூட போகிறாங்களான்னு சொல்லி ஒரு விழா நடக்கிறது ஒரு தலைவருக்கு என்று சொன்னால், வரலாறுகளை பேசுவதற்கு மற்ற தலைவர்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையில் அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். ஆனால் விடுக்காத பட்சத்தில் வாலண்டியராக போய் யாரும் அங்கே நிற்க முடியாது. எனக்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை அவர்கள் சொன்னதை அன்பு சகோதரர் நாராயணன் அவர்கள் பாலிசா அவருக்கு கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி சொல்லியிருக்கலாம். கூப்பிடாத இடம் அவர் என்ன சொல்கிறார், ஐயா அண்ணன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக அடிக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மகள் வரனா பரவாயில்ல, அப்பா அங்கே தான் இருக்கிறாரு, அவருக்கு அழைப்பு எடுத்துருக்கோன்றாரு காங்கிரஸில் குமரி ஆனந்தன். ஸோ இது ஒரு இல்லைங்க, உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவும் அவர்களோடு இணைந்தவர்கள் தான், நாங்க பாஜகவை மட்டும் தனித்து பார்க்கல, உங்களையும் சேர்த்து தான் பார்க்கிறோம்னு சொல்றாரு. சார் மதவாதன்னு போய் நான் என்னன்னா திருப்பி இது டைவர்ட்டை 3 பேருமே பேசிட்டு இருக்கோம், நீங்களும் பேசிட்டீங்க. இல்ல டைவர்ட்லாம் இல்ல ஷியாமன் இல்ல நம்ம கேள்வி ரொம்ப துலக்கம் தான், மதவாதம் என்கிற புள்ளியில தான் பேசிட்டு இருக்கோம், நீங்க தான் அதுல இருந்து தாண்டி பண்ணிக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். நீங்க இவ்வளவு நேரம் அண்ணனோட நாராயண சாரோட பேசிட்டு இருந்தீங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது, பாபர் மசூதி 1992 ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. டிசம்பர் 6 இடிக்கப்பட்ட பொழுது நாடு முழுவதும் கலவரம் ஏற்பட்டது, கர்ஃபியூ ஆர்டர் வந்தது.
தமிழகத்திலே வரவில்லை. ஆமா, ராமர் கோயில் கட்ட வேண்டும்னு சொன்னாங்க. இல்ல தமிழகத்திலே நடைபெற நாராயணன் அவர்கள் சொன்னது கேக்குதுங்களா உங்களுக்கு? ராமர் கோயில் அதத்தான் ஆர்எஸ் பாரதியும் சொன்னார். I am talking about the riot. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எந்த கோயில் கட்டுவார்கள் தெளிவா கேட்டாங்க. கேட்ட மட்டும் இல்ல, கரசேவாக்கு ஆள் அனுப்புறாங்க. கலவரத்தை அதுதான் அத்வானியை ஜனாதிபதி இல்லாம ஆக்குது. சார் நான் வந்துட்டேன் சார். கலவரத்தை தூண்டிய எல்லா மாநிலங்களையும் பார்த்தோம். இந்த மாநிலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டதால் இங்கே அந்த கலவரம் ஏற்படவில்லை. இவங்க சொன்ன மாதிரி தூண்டி இருந்தா இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட கலாட்டா இங்கேயே நடந்திருக்கும். சுயமரியாதை கட்டி காத்தது நாங்கள். அதை நீங்க மறந்துடவே கூடாது தயவு செஞ்சு. இன்னொன்னு கேட்கிறேன் சார், இப்ப மதவாத கட்சி நான் கம்ப்ளீட் பண்ணல வந்துட்டேன். பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்று சொன்னால் தொடர்ந்து எத்தனை மத்திய அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் தொடர்ந்து இருந்தார்கள் 14 வருடம்? சொல்லுங்க, தெரியாம கேக்குறேன். திமுக இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது, அதுதான் அவர் கொடுத்த விளக்கம். திரு கருணாநிதி எத்தனை வருடங்கள் இருந்தார்கள், எத்தனை அமைச்சர்கள் இல்ல திமுக இருந்ததெல்லாம் விட்டுருங்க. நீங்களும் பாஜகவும் வேற இல்ல, அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அவர் வைத்திருப்பது உங்களை என் கேள்வி, உங்களை அழைக்காததற்கு காரணம் நீங்களும் பாஜகவும் வேற இல்ல, இதுதான். இல்ல சார், நான் எங்களுக்கு அழைக்காததை பற்றி நாங்கள் கவலையே படவில்லை. அது அல்ல விவாதம். அது அல்ல விவாதம். உங்கள் மீது வைத்திருக்க குற்றச்சாட்டு தான் விவாதம். You are not inviting me. I least bothered. நான் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. இல்ல சார், ரொம்ப கிளியரா இருக்கேன் நான். இல்ல கேள்வி நேரத்துக்கு அந்த கவலை எல்லோரையும் அழைத்து விட வேண்டும் என்பதல்ல. இல்ல கேள்வி நேரத்துக்கு அந்த கவலை இல்ல. மத சார்பின் கேள்வி வாங்குங்க. பாரதிய ஜனதாவை பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அருகதை இல்லை. வேற யாருக்கு இருக்கு? ரொம்ப ஷார்ப்பா நான் சொல்றேன். நான் நீங்க ஒன்னா டிராவல் பண்ணிருக்கீங்க சார், கூடயே இருந்திருக்கீங்க, கூட்டணியில் இருந்திருக்கீங்க, மத்திய அரசு இருந்திருக்கீங்க. அப்புறம் போய் அதை போய் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு, இப்போது நீங்கள் பாஜகவோடு இணைந்து பயணிக்கிறீர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு அவர் நேரடியா சொல்ல மாட்டார், அத சொல்லுங்க நேரடியா. இதே நாராயணன் சார் நானும் உட்கார்ந்து ஆளுநர் இங்கே அழைக்கவில்லை என்கின்ற வாதத்தை இங்கே செய்திருக்கிறோம். பெரிய தகராறு இருக்கு. அதுக்கு பின்னாடி இன்னைக்கும் மேடையா போய் சொல்லிட்டு இருக்கேன். மத்திய அரசினுடைய எதிர்ப்பை நான் புகழேந்தி அவர்கள் இல்ல, எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார், அமைச்சர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள், இதை வைத்துதான் அவர்கள் பேசுகிறார்கள். புகழேந்தி அவர்களுக்காக அவங்க அந்த அறிக்கையை ஸ்போக்ஸ் பர்சன் பேசலாம். ஒரு முதலமைச்சராக அவர் பேச வேண்டும். நீங்க இணைந்து பயணிக்கல, ஒரே ஒரு வரி கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் பாஜகவும் இணைந்து பயணிக்கல, எடுத்துக்கலாமா? இணைந்து பயணிக்கலாம்னா நல்லா கவனிங்க. ஒன்னு சொல்லி கொடுக்குறேன். மத்திய அரசும் மாநில அரசும் சில கொள்கை சார் இல்ல புரியவே இல்லையா, சில கொள்கை முடிவுகள் எடுக்கிறப்போ இந்த மக்கள் நன்மை பயக்கின்ற பல விஷயங்கள். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சொன்னாங்களே, அதிமுக பாஜகவுக்கு கொள்கை அளவுல பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. கொள்கை அளவுல பெரிய வித்தியாசம் இல்ல புரியல எனக்கு. திரு வெங்கையா நாயுடு சொல்லலையா? அப்போலோ மருத்துவமனையில வெளில வந்த போது செய்தியாளர்களை சந்தித்த பிறகு சொன்னாரா இல்லையா? அப்ப சொன்னார்ல. அதே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் பாஜக குறித்து 99 என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? பிஜேபி மதவாத கட்சி அப்படிலாம் சொல்லல. சொன்னாரா இல்ல, திரு கருணாநிதி சொன்னது எனக்கு நினைவு இருக்குங்க. திரு கருணாநிதி இருந்த இடத்தில் மதவாதம் இருக்காதுன்னு சொன்னார். அது தெளிவா சொன்னார். அம்மா அவர்கள் நடத்திய பார்லிமெண்ட்ல முரசொலி மாறன் கடைசி இருந்திருந்தால் இது போன்ற செய்தி இருக்க மாட்டார். சின்ன விஷயம். அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திட்டங்களை ஒரு விழாவிலே திரு வெங்கையா நாயுடு அவர்களும் கலந்து கொண்டதை தாங்கள் பார்த்தீர்கள் இல்லையா? நீங்க கவனிச்சீங்க, பார்த்தீங்க. அப்ப அது போன்ற கொள்கை முடிவுகள், சில திட்டங்கள் அரசின் கொள்கை முடிவை பத்தியே பேசல சார். நான் கட்சிக்கான கொள்கைகள் இணக்கமா போறத பத்தி பேசுறேன் சார். இங்க இருங்க சார், இருங்க சார். மம்தா பானர்ஜி இருக்காங்க சார், நடக்கிறது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ மோடி அமல்படுத்துகிறதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அது அரசினுடைய செயல்பாடு. அத நான் பேசல. ஒரே வரியில சொல்றேன். நடப்பது வைர விழா. திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு அழைப்பதும் அழைக்காததும் அவர்களுக்கு சேர்ந்தது. குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள் என்றால் மலிவாக இறங்கி விட்டார்கள் அவர்கள். அதை சொல்லி இதை சொல்லி வராது. அதற்கு இன்னும் நீங்களும் பதில் சொல்லல. நான் அடுத்த சுற்றுல நான் பேசுகிறேன். திரு பெருமாள் மணி அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நாளை வரப்போகின்ற தேர்தலை முன்வைத்து திரு கருணாநிதி அவர்களினுடைய வைர விழாவை சுருக்கி விட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா அவங்க 2 பிரதான கட்சிகளை அழைக்கல.
இல்லை நிச்சயமா, அதாவது வந்து கலைஞர் வந்து அவரே வந்து இந்த விழாவை முன்னின்று ஏற்பாடு செய்திருப்பாரே, ஆனால் இப்படித்தான் ஏற்பாடு செய்திருப்பார். இதை ஒரு அரசியல் நகர்வாகத்தான் அவர் ஏற்பாடு செய்திருப்பார். ஆனால் கலைஞருக்காக மற்றவர்கள் அவரை முன்னிறுத்தி ஏற்பாடு செய்கிற போது இந்த ஏற்பாடு தவறு என்பதுதான் என்னுடைய புரிதல். ஏனென்றால் நீங்கள் இங்கே கலைஞர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பார்க்கிறீர்களா அல்லது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கிறீர்களா? ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடிய இந்த ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய தலைவன் இன்றைக்கு கலைஞர் தான். இந்தியாவில் இன்றைக்கு வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருக்கிறது. ஆனால் திராவிட சித்தாந்தத்தின் சார்பாக கலைஞரை தூக்கி பிடிக்கிற பொழுது வேறு எந்த சித்தாந்தத்தின் சார்பாகவும் கலைஞருக்கு இணையான ஒரு தலைவரை தூக்கி பிடிக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தம். இல்ல, அது உங்கள் பார்வை. உங்கள் பார்வை. என் கேள்வி, இப்போதைக்கு நடந்த இந்த விவாதமே கூட, என் கேள்வி திரு பெருமாள்மணி, அப்படி ஒரு விழா நடத்தப்படுகிறது, அவருடைய சட்டமன்ற பணிகள்ல, அவருடைய அரசியல் பணிகள்ல நாளைக்கு பேசுகிற போது பாஜகவோடு கூட்டணி இருந்த அரசியலை நம்ம விட்டுட்டு பேச முடியுமா? அவர் பிரதானமாக எதிர்த்து களம் கண்ட அதிமுக அரசை எதிர்த்து களம் கண்டார்ல, அந்த அரசியலை விட்டுட்டு நம்ம பேசிட முடியுமா? இதுதான் என் கேள்வி. அப்ப எதை நீங்கள் வைர விழாவாக கொண்டாட போறீங்க? உங்களுக்குன்னு செலக்டிவான பகுதிகளை வச்சு அதை மட்டும் பேச போறீங்களா? நானும் அங்கதான் வரேன். நானும் அந்த இடத்துக்கு தான் வரேன். அந்த இடத்துக்கு தான் நானும் வரேன். பாஜக மீதான அன்டச்சபிலிட்டி, அந்த கட்சியோட யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்கங்கிற இமேஜ் எப்ப உடைஞ்சது? திமுக போய் இணைஞ்ச பிறகுதான். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த கூட்டணியை பேசி முடிக்கிறார். திமுக போய் இணைஞ்ச பிறகுதான். இந்த மண்ணுல திமுக இல்லாம அதிமுக ஒரு நாளாவது அரசியல் பண்ணிட முடியுமா? இல்ல, அதிமுக முதல் கூட்டணி அதிமுக அடியை எடுத்து வைத்து பார்க்கணும். நீங்கள் சித்தாந்தமாக எடுத்தாலும் சரி, அரசியலாக எடுத்தாலும் சரி, சித்தாந்தமாக பார்த்தாலும் அரசியலாக பார்த்தாலும் கலைஞருக்கான ஒரு விழாவில் இரண்டு கட்சிகளை விட்டுவிட்டு நடத்துவது என்பது எப்படி முறையாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது தம்பி, இப்போ தம்பி சொன்னாங்க நாங்கள் தான் முதல்ல போய் கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்லி 98 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் கூட்டணி வச்சாங்க. வச்சுட்டு ஜெயிக்கிறது இல்லை, அது இருக்கட்டு. வாஜ்பாய் கிட்ட போய் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அதை கலைக்க சொல்றாங்க. அதை அவங்க பதில் சொல்லாண்டமா? நாங்க 99 தான் வந்தோங்கிறத சொல்லணும்ல, ஏன் வந்தோம்னு சொல்லணும். எல்லாரும் சொன்னாங்கல்ல எப்படி வந்தோம், ஏன் வந்தோம். வாஜ்பாய் ஆட்சி கலைச்சாங்க. அம்மா தப்பா பேசுறாங்க. 99 அது இருட்டும் எப்படி இருக்கும்? அத சொல்ல தான 98ல கூட்டணி நம்ம திரும்ப வரலாற மாத்தி எழுதிர முடியாது. திரு புகழேந்தி, கூட்டணி 98ல சொல்றது திமுக ஆட்சியை கலைக்கணும்னு கிடையாது. கலைக்க முடியாது. நான் முடிக்கலன்னா என்ன நீங்க முடிச்ச பிறகுதான் பழைய வரலாறு சொல்லலையே. எங்களுடைய கூட்டணி வச்சாங்கன்னு சொல்றாங்க, புது வரலாறு. அப்ப நான் அது சொன்னா பழைய வரலாறு இல்ல. இப்ப என் கேள்வி ரொம்ப யார் கூட்டணி வச்சது தம்பி சொன்ன இல்ல, அம்மையார் தான் முதல்ல வச்சாங்க. சரி, வச்சிட்டு போடுங்க. அவங்க எங்கள காலி பண்ணி அது இருக்கட்டும் சார். ஆட்சியை கலைச்சது, அதுக்கப்புறம் நாங்க போய் நம்ம அதுவே இல்ல சார். யார் கூட்டணி முதல்ல வைத்தா, எப்படி வைத்தார்கள் என்பது இந்த விவாதம் அல்ல. மதவாதத்துக்கு தான் இருங்க. பார்லிமெண்ட்ல முரசொலி மாற பேசும்போது நீங்க ஒரே நிபந்தனை, மதவாதம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை எடுத்தா நாங்க உங்களோட கூட்டணி வரணும் தான் 99ல போனோம். அது ஒரு பக்கம். இப்ப நீங்க தலைமை அது அந்த உறுதிமொழி எப்படி காமன் அஜெண்டால எழுதி கொடுத்தாங்களா? எங்க பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, அதுக்கு முரசொலி மாற பேசுறாங்க. உங்க கோரிக்கைங்க பாஜக அதுக்கு என்ன பதில் சொன்னுச்சு? இப்ப நீங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, ஒத்துதானே ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்க? பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அதுக்கு? சரி சொல்லுங்க. அதனால அப்ப நீங்க கூட்டணியாக இருந்த கருத்தோட தான் ஒரு கடைசி வரை இருந்தார். எங்களுக்கு அதெல்லாம் எந்த கருத்து? நீங்க ஆட்சியில் இருந்தபோது, நீங்க கூட்டணியில இருந்தபோது பாஜக மதவாத கட்சியாக இல்ல சார். இருந்த நிலையில நாங்க வெளியே வந்தோம். குஜராத் கலவரம் குஜராத் கலவரம் நடந்தது. குஜராத் கலவரம் குஜராத் கலவரம் எப்போது நடந்தது? 2003. அப்ப திமுக எங்க இருந்தது? 2003 குஜராத் கலவரம் வந்த போது நீங்க எல்லாரும் கேட்டீங்க இதே போல, என்ன நீங்க இப்படி நடக்க அப்படின்னு சொல்லும் போது
குஜராத்ல நடக்கக்கூடியது சட்டம் எப்படி பால் போட்டாலும் அண்ணாச்சி அடிக்கிறாரு. அந்த அதான் முதல்வர் பாத்துக்கணும். எங்களுடைய இல்ல உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததா இல்ல உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இல்ல திரு அப்பா இல்ல அதுக்காக வந்தீங்களா? எப்ப வந்தீங்க? வரலாறை மாற்ற முடியாது. ஏன்னா தமிழ் நேயர்கள் வந்து அதை தாண்டி அரசியல் அனுபவம் கொண்டாங்க. நம்ம வரலாறை மாத்திர முடியாது. முன்னாடியே வந்தோம். அது பிறகுதான் வந்திருக்கோம். எப்ப வந்தீங்க? அது பிறகுதான் எப்ப வந்தீங்க? அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நாங்க வெளியே வந்தோம். இல்ல அந்த இப்போ இன்னொரு அந்த சம்பவம் நடந்து இல்ல இப்படி வந்தா தெளிவா இருக்கும். குஜராத் கலவரம் நடந்து எத்தனை மாதம் கழித்து திமுக வெளில வந்துச்சு அப்படி சொல்லுங்க. முரசொலி மாறன் இயற்கை எழுதிய பிறகு திமுக வெளியில் வந்தது. தம்பி முரசொலி மாறின பற்றி எல்லாம் நீங்க தயவு செய்து நீங்க பத்திரிகையாளரு வாஜ்பாய் பிரதமர் அட்டெண்ட் பண்ணாரு. நீங்க 3 பேருக்கு நான் ஒரு பதில் சொல்ல எனக்கு கொடுங்க. அவர் வந்து இங்க வந்த இடத்துல ஆஸ்பத்திரியில சேர்க்க விடாம அவர் இறந்ததுக்கு வெடி போட்டு கொண்டாடினாங்க. ஐயோ நீங்க டைவர்ட் பண்றீங்க. அப்படி நடக்கலையா? நடந்தா நடக்கலையா? நீங்க அதிமுக வெடி போட்டு கொண்டாடிச்சா அவ்வளவு அது அல்ல என் கேள்வி. நீங்க கருணாநிதியினுடைய வைர விழா தொடர்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக வைத்திருக்கிற குற்றச்சாட்டு தொடர்பாக தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். பாஜக திமுக வழுக்கு மோதல் வெறுப்பை விதைப்பது யார் என்கிற தலைப்பில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம் அவர்களிடம் இவர் இந்த கருணாநிதி அவர்களினுடைய வைர விழா வந்து ஒரு மதவாத அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல் விழாவாக மாறுதா? அவருடைய அரசியல் பணி சட்டமன்ற பணிகளை எல்லாம் தாண்டி இன்னொரு வியூகமாக அவங்க மாத்துறாங்களோ திமுக? மாத்துறாங்க. ஏன்னா இந்த வைர விழா பற்றி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பேட்டியில் வந்து ஏன் இந்த வைர விழா கொண்டாடப்படுகிறதெல்லாம் சொல்லும்போது இன்று நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முதல் தீர்மானமாக தலைவர் கலைஞர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட 60 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருப்பதை கொண்டாடும் வகையில் சிறப்பானதொரு வைர விழா கொண்டாடிட வேண்டும். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 19 தீர்மானங்களை வரவேற்று ஒரு தீர்மானம். இந்த ரெண்டையும் நீங்க இன்டர்லிங்க் பண்ணி பாருங்க. வைர விழா அப்புறம் வந்து வரவேற்பு தீர்மானம். வரவேற்பு தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டம் எது? விவசாயிகள் போராட்டத்துக்காக நடத்தப்படுகிற அனைத்து கட்சி கூட்டம். ஆக அவங்க பாராட்டு விழான்னு நினைக்கிற அனைத்து கட்சிங்கிறதே வந்து ஏற்கனவே அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற திமுக, காங்கிரஸ், விசிகே அந்த அனைத்து கட்சி. ஒருவேளை அப்போ ஒரு ஒரு பெரிய நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒரு ஆளுமையினுடைய வைர விழாவை இவங்க சுருக்கிட்டாங்களோ? நிறைய அஜெண்டாவை உள்ளுக்கு அந்த இடத்துல நான் பெருமாள்மணியோட கருத்தை வந்து நான் அப்படியே ஏத்துக்கிறேன். என்னன்னா கலைஞர் அவர்களுக்கு வைர விழா தமிழகமே கொண்டாடணும் நியாயமா இல்லையா? ஏன்னா தமிழகத்தின் மிக மூத்த ஆளுமை. அவரளவுக்கு இன்றைக்கு வந்து ஒப்பாரு மிக்காரு இல்லாத ஒரு விஷயம் தான். எல்லாருமே அதை ஒத்துக்கிற மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல யாரும் மாற்று கருத்து இல்லை. நம்ம அனைவருமே அவற்றை வாழ்த்து பெற வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம், ஆசி பெற வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். எல்லா அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், நீங்க, நான் எல்லாருமே. ஆக கலைஞரின் வைர விழாவை யார் கொண்டாட வேண்டும்? யார் கொண்டாட வேண்டும் என்றால் அது தமிழகம் தான் கொண்டாட வேண்டும். ஆக இவர்கள் கொண்டாடுவதால் வந்து இந்த அளவுக்கு இதை சுருக்க பார்க்கிறார்கள். கலைஞர் என்ற அந்த ஆளுமைக்கு இது சரியல்ல என்றுதான் அப்பா உடனடி பதில். அதாவது நீங்க 4 பேருமே ஒத்த கருத்தோட இருக்க இல்ல தனித்தனி கருத்தோட இருக்கு. உங்களே இல்ல தம்பி, நான் பெருமாள் மணியை சேர்த்து சொல்றாங்க. நான் தம்பி அழகா சொன்னாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு கூட்டத்தில் போட்ட தீர்மானத்தை எடுத்து வந்து விவசாயிகளுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் நடந்தாங்க. அதே விவசாயிகள் பிரச்சனைக்காக தளபதி அவர்கள் மோடியை பார்க்க அனுமதி கேட்டாங்களா? கேட்கலையா? விவசாயிகளை தான் பார்க்கல. இந்த நம்முடைய எதிர்கட்சி கேட்டா குறுக்கிட என்ன நீங்க சொல்லுவீங்க? இல்ல நீங்க குறுக்கிட. கேள்வி வந்து உங்கள் தலைவர் திரு கருணாநிதியினுடைய வைர விழா. நான் அதை தான் சொல்றேன் தம்பி. இருங்க சார். சார் இப்ப மோடி, விவசாய பிரச்சனை, ஐயா கண்ணு பிரச்சனை, தண்ணி வராதது, இதெல்லாம் கருணாநிதி என்பவர் இதோடு சம்பந்தப்பட்டவரா? இதோடு முடிந்து போகக்கூடியவரா? சரி, அவருடைய வரலாறு எதிலிருந்து தொடங்குகிறது? நான் என்ன கேட்கிறேன்னா அந்த விழாவில் பாஜக வந்து வாஜ்பாய் தலைமையில கூப்பிட சொல்றீங்களா? அது என் கேள்வி அல்ல. என் கேள்வி அது அல்ல. ஏன் அழைக்கலன்றதுதான் கேள்வி. அதுக்கு தான் சொல்றேன். விவசாயிகள் பிரச்சனைக்காக ஒரு எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பாரத பிரதமரை சந்திக்க டேட் கேட்கும் போது 1 வாரம் காத்திருக்கிறாரு, 10 நாள் காத்திருக்கிறாரு.
பதில் வரும், எங்களுக்கு அழைப்பார் அப்படின்னு நம்புகிறேன். நீங்க இன்னும் விவசாய பிரச்சனையில இருந்து வெளில வரல. விவசாயம் இல்ல தம்பி. ஒரு அப்ப நீங்க கருணாநிதியின் வைர விழாவை விவசாய விழான்னு வச்சு கொண்டாடி நம்ம ஒரு விழா நடத்தினா நான் ஏத்துப்பேன். அழகா சியாம் இருங்க தம்பி, அழகா சியாம் சொன்னாங்க. முதல்ல பேசுறதே விவசாய பிரச்சனை தான். 57ல சட்டமன்றத்தில் கன்னி பேச்சே தலைவர் கலைஞர் தான். தலைவர் கலைஞர் தான் இந்தியாவுக்கே விவசாய பம்பு செட்டுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது. கலைஞர் தான் முதல்ல 7,000 கோடி ரூபாய் ரத்து பண்ணி மத்தியிலையும் 70,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாங்க. இன்னைக்கு 18 கம்பெனியை, பொதுத்துறை கம்பெனியை வித்து 70,000 கோடி ரூபாய பேங்குக்கு கொடுக்கறாங்க. பேங்க்ல 8.5 லட்சம் கோடி கார்ப்பரேட் வாங்குறது. சுருக்கி விடுகிறேன். வைர விழாவை கருணாநிதி அவர்களின் விவசாய பங்களிப்பு விழான்னு வச்சு நடத்தலாம். எங்க தலைவர் நடத்துற ஒரு விழா, ஒரு போராட்டம், விவசாயிகள் பிரச்சனை. அதுக்கு எங்க தலைவருடைய பையன் போய் கேட்கிறாரு, உங்களை பார்த்து எங்களுடைய குறைய சொல்ல பாக்குறதே குற்றணி நினைக்கிற உங்களை கூப்பிட்டு விழா நடத்த முக்கியமான நாராயணன் அவர்கள்ட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது திராவிட இயக்கத்தை அழிக்க பார்க்கும். அதை நீங்க மறுக்க போறதில்ல, நேரடியாவே சொல்றீங்க அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம்னு. உங்களை அங்க அழைப்பது உங்களுக்கும் சங்கடமாக இருக்கும் அப்படின்றார். ஒரே மேடையில் இருக்க முடிய இரு துருவ அரசியல்ன்றதுதான் அவர் பிரதான. அதுதான் சொல்றார். அதுதான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது திரு கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இது போன்ற ஒரு சூழ்நிலையை திரு கருணாநிதி அவர்கள் இன்று ஆக்டிவா இருந்திருந்தால் சமாளிப்பாரு. ஏனென்றால் நீங்கள் சொல்வது போல தமிழகத்தில் அவர் ஒரு ஆளுமை என்று சொன்னால் இது ஒரு தனிநபருடைய விழாவாக நீங்கள் இது எங்கள் கட்சி சார்ந்த விஷயம் தான் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் தொடர்ந்து இந்த விவாதங்களில் பங்கெடுக்கிற அத்தனை திமுகவினருமே இது கட்சி நிகழ்ச்சி இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய 50 வருட அரசியல் 60 வருட அந்த சட்டசபையில் இப்போ செஞ்சிருக்கு, இது வரைக்கும் யாருமே இல்லை அது போல அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய வரலாறுகள் ஜனதா பீரியடில் என்ன நடந்துச்சு, அதே போல் எமர்ஜென்சியில் ஸ்டாலின் அவர்களை காங்கிரஸ்காரர்கள் எந்த அளவிற்கு செய்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும், ஐயாவுக்கும் தெரியும். சிட்டி பாபு மேயர் சிட்டி பாபுனுடைய கொலை உட்பட எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு வரலாறு என்று நீங்கள் சொன்னால் சில பக்கங்களை நீங்கள் மறைத்து விடக்கூடாது, முடியாது. ஆனால் நாங்கள் அப்படிதான் செய்வோம்னா தைரியமா சொல்லுங்க, அனைவரும் பிஜேபிக்கு எதிராக வாருங்கள். நான் என்ன சொல்ல, நீங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அச்சப்படுகிறார், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அச்சப்படுகிறார். அதற்கான விமர்சனங்கள் உங்க மீது வைத்திருக்கிறார். நீங்க வரக்கூடாது என்றார், மதவாத கட்சி என்றார், உங்களை அவர் தனிமைப்படுத்துகிறார். அதாவது இந்த கீரல் விழுந்த ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்வது. மதவாத கட்சின்னா என்ன, இவ்வளவுதான் விஷயமே. மதவாத கட்சி என்று சொன்னால் அது திமுக தான், மதவாத கட்சின்னா அது காங்கிரஸ் தான். இஸ்லாமியர்களுடைய, நான் நேரடியாக சொல்கிறேன், சிறுபான்மையினருடைய ஓட்டுக்காக மட்டுமே அவர்களுடைய நலன்களில் அக்கறை கொள்ளாது 50 வருடங்களாக திமுகவும் 67 வருடங்கள் காங்கிரசும் தொடர்ந்து அந்த சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக பொருளாதார ரீதியாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவங்க ஏத்துக்கிறாங்களா? யாரு அப்படின்னா திமுகவும் காங்கிரசும் தான். தொடர்ந்து அவர்களை எதுவும், அதாவது கல்வி அறிவு பெறாதவர்களாக, படிப்பு தான் முக்கியம், அதை கொடுக்காது இருப்பது திட்டம் போட்ட ரீதியில இவ்வளவு முரண்பாடு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். இவ்வளவு முரண்பாடு வைத்துட்டு உங்களுக்கே தர்ம சங்கடம் இருங்க. திரு நாராயணன், கருணாநிதி அவர்களினுடைய அரசியல் போக்குகள் வரலாறு பேசுகிற போது கடுமையான எதிரான சித்தாந்த நிலைப்பாடு உங்களோட தானே அவருக்கு. இது உங்களை எதிர்த்து தானே அவர் அரசியல் செய்திருக்கிறார். அவரு விஜயன், நான் தான் சொல்ல வரேன், ஒரு பொது மேடை டாக்டர் தமிழிசை அவர்களுடைய இல்ல திருமணத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பங்கேற்கிறார். அதே மாதிரி திரு கருணாநிதி அவர்களுடைய இல்ல திருமணத்தில் டாக்டர் தமிழிசை பங்கேற்கிறார். எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். எல்லா விழாக்களுக்கும் இது ஒரு அரசியல் நாகரிகம் வர வேண்டும் என்கின்ற ஒரு கால கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். இப்ப அந்த 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 கட்டாயம் இப்ப தேவை. அதை விவசாயம் பேசலாமா? 30 வருஷம் இந்த நாட்டுல மணல் கொள்ளைய அடிச்சு இந்த நாட்டை நாசமாக்கிட்டு அப்பாவும் கேஸ் போட்டிருக்காருங்க, ஐயா போட்டிருக்காரு, எங்க ஊர் ஐயா போட்டிருக்காரு.
உங்க கட்சிக்காரங்க போராடலையா? இல்ல தம்பி மனசாட்சியோட சொல்லுங்க. விவசாயிகளை பத்தி பேசுவதற்கு அருகில் விவசாயத்துக்குள்ள போக இந்த பயம் இந்த ஒண்ணு தம்பி அவங்க சொன்னாங்க திமுக பயப்படுது. ஜூலை 15 தம்பி நான் செய்யும் இல்ல ஏன் பயப்படணும்? டூஜில பிரச்சனை நீங்க காப்பாத்தீங்களா? திமுக என்ன சொல்றாங்க? இல்ல ஜூலை 15 தீர்ப்பில் எங்களுடைய ஆராசா வெளியே வந்து விடுவார், கனிமொழி விடுதலை ஆகி விடுவார். அவங்க மட்டும் ஜோசியம் சொல்லாமா? நாங்க சொல்ல இல்ல ஜோசியம் இல்ல திரு நாராயணன், வித்தியாசம் இருக்கு. குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் நிரபராதி என்று சொல்வதற்கும் இல்ல இல்ல திரு நாராயணன் நுட்பமான வேறுபாடு இருக்கு. இதை தெளிவுபடுத்துவதற்காக நான் சொல்றேன். குற்றம் சுமத்தப்பட்டவன் அரசியலமைப்பே அந்த வெளியே தான் தந்திருக்கிறது. திரு ஷியாம் ஒரு மத்திய அரசினுடைய பிரதிநிதி நீ குற்றவாளி என்று சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. குற்றவாளின்னு சொல்லல. என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊழல்ல இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊழல்ல அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற நான் சொன்னோம்னா நீங்க வந்து அந்த விழாவுக்கு வாங்க. அவங்க வந்து தூஜிக்கு போறாங்க. அப்ப அந்த வியாபாரம் ஊழல் மத்திய பிரதேசத்துல சொல்லவா? சகாரா ஊழல்ல இவரு 25 கோடி ரூபாய் இல்ல கார்பரேட் கிட்ட 5 கோடி ரூபாய் வாங்கி 5 லட்சம் கோடி ரூபாய் வாங்கி இருக்காங்க. அத சொல்லவா? ஏடிஎம்கேல இப்ப வந்து ஐடி இல்ல வருமான வரி ரைடுன்னு சொல்லி பேசவே கூடாதுன்னு திரு அப்பாவு முடிவு பண்ணிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி பேரம் பேசிட்டு இருக்கு. இல்லங்க வைர விழாவை பற்றி சரி இல்ல திரு அப்பாவு அப்ப என்னமா அப்ப தூஜி சொல்லும்போது இல்லங்க 2 பேரையுமே தான் தடுத்தேன். 2 பேரையும் தான் தடுக்கிறேன். 2 பேர்ட்டையும் சொல்றது வைர விழாவுக்கு பேசலாம் திரு அப்பாவு. திரு புகழேந்தி இப்ப வந்து வருமான வரி ரைடு பண்ணுதுல்ல யாருமே ஒரே ஒரு கேள்வி இருங்க சார், ஒரே நிமிஷம் தலைப்பை மாத்திக்கலாமா? வைர விழா வேண்டாம், வைர விழாவை பேச நீங்க தயாரா இல்லைன்னு சொல்லட்டுமா? நீங்க கருணாநிதியினுடைய வைர விழாவை பேசுவதற்கு அப்பாவு தயாரா இல்லைன்னு சார். அத பேசுங்க சார். புகழேந்தி ஜூலை 15ஆம் நாள் இல்ல சார் அத பேசல. என் கேள்விக்கு வாங்க திரு புகழேந்தி. என்ன கேளுங்க சார் ப்ளீஸ் புகழேந்தி ஜூலை 15ஆம் நாள் திரு புகழேந்தி பெருந்தலைவர் காமராஜ் பிறந்த நாள்னு சொல்ல வந்தேன் சார். சரி ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புங்க. இப்போ ஒரு இந்த அழைப்பு விடுக்காததன் மூலம் ஒரு வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுதுன்னு நீங்க பார்க்கறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து விபி சிங்காலாம் அவர் பேசினார்லாம் கரெக்டு. நீதி கட்சியிலிருந்து இது தொடர்ந்து திராவிட பாரம்பரியத்தினுடைய தலைவர்கள் வரலாற்று ஏடுகளிலே அவர்கள் வெற்றி தோல்வி எல்லாம் இடம்பெற்ற ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ஆகவே அந்த கட்சியை நடத்துகிறவர்கள் அதை ஒரு பொது விழாவாக என்னை கேட்டால் மத்திய அரசு கூட எடுத்து நடத்துகின்ற விழாவாக அது அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட ஷியாம் சார் சொல்ற மாதிரி பொருந்தும். பல கருத்து கடைசியா திரு ஷியாம் சார்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க அத. நீங்களே சொல்லுங்க. நான் தமிழக அரசுன்னு சொன்னேன். தமிழக அரசு ஏனா தமிழகம் தலைவர், தமிழகத்தின் தலைவர் புகழேந்தி. ஏன் தமிழிசை அவர்கள் வெறுப்பு அரசியல்னு சொன்னாங்கன்னா இருங்களேன். தமிழக திரைப்பட விழாங்க பெரிய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட போது திரு கருணாநிதியினுடைய பங்களிப்புகள் ஒதுக்கப்பட்டுச்சு. இது தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்றதுதான் தமிழிசை அவர்களினுடைய ஸ்டேட்மெண்ட். வெறுப்பு அரசியலை விதைக்காதீங்க. அதனாலதான் அந்த கேள்வி சரியான ஸ்டேட்மெண்ட். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் உடன்படிக்கை இல்லை தயவு செஞ்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அழைப்பு இல்லை என்று சொல்லுகிற இடத்துல போய் நீங்கள் எதற்கு மதவாத சக்தி உங்க தலைப்பு அதை சொல்லிதான் அவங்களை வந்து புறக்கணிக்க. இவங்க ஏன் கூப்பிடலன்னு வருத்தப்படணும்ன்ற எனக்கு புரியல. வருத்தப்படல சார். வருத்தம் பாஜகவுக்கும் இல்லங்க. அவங்க வைத்த குற்றச்சாட்டுகள் இருந்து அவங்க இன்னொரு அரசியலை முன்வைக்கிறாங்க. ஒரு வெறுப்பு அரசியல் வேண்டாம். சில நிகழ்வுகள்ல எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு. அந்த இடத்துல இவங்க வந்து இப்ப அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இன்னி எங்களை ஏன் கூப்பிடலன்னு பாஜக கவலைப்படல, கேட்கல. ஒரு பொது நிகழ்வுக்கு நம்ம எல்லாம் வந்துதான் செய்யணும் அப்படின்ற இடத்தை தான் அவங்க பிடிக்கிறாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதுதான் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே மதவாதம். நீங்களும் அதே வெறுப்பு அரசியலை தானே விதைச்சிருக்கீங்க. உங்களை திரும்ப அவங்க
அவங்க எப்படி அழைப்பாங்க? யாருகிட்ட போய் திமுக நாங்க இப்ப ஏதாவது- அதிமுக சார், ரெண்டு சார், பேருமே ஒரு சார், வெறுப்பு அரசியலை சார், விளைச்சிட்டு இருக்கு. விஜயன் சார் வந்து உட்கார்ந்ததுல இருந்து அவர்கள் அழைக்கலையே நான் சொல்லவே இல்லையே சார். அவர்கள் அழைக்கவில்லை என்று ஏதாவது குற்றச்சாட்டை நான் சொன்னேன்னா, அவங்க அழைக்கலனாலும் நாங்க போகலனாலும் அதை விட்டுருங்க. டாபிக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மதவாதமா இல்லையான்னு சொல்றது தான். இந்த இயக்கம் மதவாதத்திற்கு சம்பந்தப்பட்ட இயக்கமே அல்ல. எங்களை உருவாக்கிய வழி நடத்திய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா அத்துணை பேரும் மதவாதத்திற்கு எதிராக தான் இருந்திருக்கிறார்கள், ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த குற்றச்சாட்டிலிருந்து நான் தயாராக இருக்கிறேன். எந்த சர்ச்சைக்கு அப்படி இப்போ அப்படி இன்னொரு இருந்தா குற்றச்சாட்டு அம்மா ஜெயலலிதா இப்போது அவர்கள் கரசேவாக்கு ஆளும் அனுப்பி தவறு அது மதவாதம் கிடையாதுங்க. வந்து- இந்த நாட்டினுடைய மக்களுடைய நம்பிக்கைகளை வந்து அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் தப்பு இல்ல, இருக்குது. அதுக்கப்புறம் அப்ப மாத்திட்டாங்க பாபர் மசூதி நிலைப்பாடு. இடிச்சது நியாயம் தான். முந்தா நாள் போய் நீங்க இல்ல, வந்து பாபர் கோதண்டராமர் கோயில் மசூதி போட்டு நீங்க கூறுவாருங்களா? சொல்லுங்க. பட்டாபிஷேகர் இல்ல, ராமர் போய் இல்ல, அரசு இல்ல, பள்ளி டைவர்ட் ஆகுது. நான் என்ன கூறுவாரு போது பண்றது? அது நியாயமா? இல்ல, நீங்க போய் பாபர் மசூதி முந்தா நாள் கோதண்டராமர் கோயில போய் கூறுவாராங்க ஸ்டாலின். நீங்க ஆனா பாபர் பொன்னியம்மன் கோயில்னு போய் சொல்றாங்க. பாபர் மசூதியை இடிச்சது உண்டா இல்லையா? நாங்க தான் கோர்ட்ல போய் சொல்றோம். கோதண்டராமர் கோயில நாங்க தான் போய் இடிச்சோம். கூறுவாருங்களா இல்லையா? இல்ல. அரசு பதவி வேணும்னு ஜோசியம் சொல்றாங்க. நியாயமா இது? அப்பாவை நியாயமா ஐயா? திரு அப்பாவு அவர்கள் தன் கேள்வியையும் திசை திருப்புகிறார், அதிமுகவுக்கு கேட்கிற கேள்வியையும் திசை திருப்புகிறீர்கள். திரு நான் திரு அப்படி என்ன தம்பி திரு- திசை திருப்புறேன்? இல்ல, நான் அவரிடம் கேட்டது வேற ஒரு கேள்வி. நீங்க இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து இல்ல, வந்து மறுபடியும் அண்ணன் என்னத்தை பண்றாங்க? இல்ல, இல்ல, பெருமாள் மணி இல்லங்க இல்ல சார், சார், இல்ல சார், விஜயன் திரு சார். பெருமாள் மணி இல்ல விஜயன் சார், ஒரு நிமிஷம் சார். 92 பாபர் மசூதி இடிக்கப்படுது சார். இடிச்சது யாரு சொல்லுங்க. கேளுங்க சார், ஒரு நிமிஷம். 50 இல்லங்க, இடிச்சது இதெல்லாம் யாரு? விவாதமே இல்ல கிடையாது சார், சார். 50 நாடுகள் 99 உலகத்தில் இல்லையா? இருக்கின்ற ஒரு சார், 99 எங்க பார்த்த? ஒரு நிமிஷம் கேட்டுருங்க. கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தாரா? இல்ல, ஒரு நிமிஷம் தலைவரே. கேளுங்க. உங்க அத்வானியை இல்ல, இல்ல, சார், சார், ஒரு நிமிஷம். நான் என்னது இது? கருப்புகளை அதுக்கு கடுத்து அப்பாவு அண்ணா அவர்களே, ரொம்ப பிரயத்தனப்பட்டு வைர விழாவை பத்தி பேசாம பாத்துக்கிட்டதுக்கு நன்றி சொல்லணும் திரு அப்பாவு உங்களுக்கு. தான் பேசுறேன். இல்ல, வைரத்தால் அரிக்கிறார். எதையுமே பேச விடல. 92 இடிக்கப்பட்டது. இல்லங்க, அது 99 கேள்வி அவங்க இல்லங்க. அலைன்ஸ்ல சார், இருக்காங்க. உங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? என்ன சொல்லுங்க சார். நீங்கள் இப்போது பாஜகவோடு பதில் சொல்லுங்க. இணைந்து பயணிக்கிறீர்களா? இல்ல, பாஜகவோடு சார், கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில இருக்கிறீங்க, இல்ல சார். அதனால உங்களை அழைக்க மாட்டாங்க. இல்ல, இதுக்கு பதில் இல்ல, சொல்லுங்க. இல்ல, இல்ல, இல்ல. நாங்க வந்து இணைந்து பயணிக்கிறோம். நான் முதல்ல சொல்லிட்டேன். கட்சி ரீதியா நாங்க இணைந்து பயணிக்கல. அரசு ரீதியா சில திட்டங்கள் வரும்பொழுது வேற வழி இல்ல, மத்திய அரசோட ஒன்றிதான் மாநில அரசு போகணும் இருந்தா போய் தான் ஆகணும். மத்திய அரசோட இது ரெண்டு இணக்கமான பயணம் மாநில அரசு. அது வந்து நான் கிளியரா கட்சி ரீதியான இணக்கமான பயணம் அல்ல. இணக்கமான பயணம் எது இல்ல. சரி. அது வந்து கம்யூனிஸ்ட் அவர் பெருமாள் சொல்றாரு, மணி, நான் சொல்றேன் நானு. இந்த வைர விழா பார்வை வந்து திரு கருணாநிதி அவர்கள் வேறு விதமாக பார்த்திருப்பார், திரு ஸ்டாலின் அவர்கள் இதை வேறு விதமாக பார்த்து விட்டார் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா இந்த விழா சுருக்கப்பட்டிருக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது வந்து இல்ல. ஒரு நேர் முரணான ஒரு கட்சியை எங்களுக்கு அழைப்பதுல தர்ம சங்கடம் இருக்கு. இல்ல நிச்சயமாக கலைஞரே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தாலும் அவர் தன்னை விட தன்னுடைய இயக்கத்தை தான் முன்னால் நிறுத்துவார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கலைஞர் தனக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருப்பாரேயானால் இன்றைக்கு எப்படி ஏற்பாடு செய்யப்படுகிறதோ அப்படித்தான் ஏற்பாடு செய்வார். ஏனென்றால் அதுதான் திமுகவுக்கு பலம் தரும் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அரசியலை அவர் அப்படித்தான் நகர்த்தி வருகிறார். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னிருந்து ஏற்பாடு செய்கிற பொழுது அதில் ஒரு மாற்றத்தை செய்திருக்கலாம். அவரை திமுகவினுடைய தலைவர் என்கிற எல்லையை தாண்டி திராவிட ஆளுமை என்கிற எல்லைக்குள் கொண்டு போயிருக்கலாம். இங்கே ஒன்றை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த தேசிய அரசியல் மிகவும் உச்சத்தில் இருந்த பொழுது ராகுல் காந்தியும் ஐயா மோடி அவர்களும் மிக கடுமையாக மோதிக்கொண்ட போது சரத்பவார் விழாவில் இருவரும் கைகுலுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை சரத்பவார் ஏற்படுத்தினார். தான் எல்லா கட்சிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேசிய ஆளுமை என்கிற பிம்பத்தை சரத்பவாரால் உருவாக்க முடிகிற பொழுது திராவிட சித்தாந்தத்தினுடைய ஒரு அடையாளமாக கலைஞரை தூக்கி பிடிக்க வேண்டிய பொறுப்பு ஸ்டாலின் ஐயாவுக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது, நாம் எல்லோருக்குமே இருக்கிறது. ஏனென்றால் அவர் இன்றைக்கு சித்தாந்தத்துக்கு 7 முதல்வர்களை உரையாடிய எல்லா அரசியல் கட்சியோட பெரிய தலைவர் 7 முதல்வர்களை கொண்டு வரார் திரு ஸ்டாலின் அவர்கள். என் கேள்வி, பாஜகவை விலக்கி வைப்பதன் மூலமாக, இந்த விழாவிற்கு அழைக்காததன் மூலமாக ஒரு திராவிட ஆளுமையாக திரு கருணாநிதி அவர்களை காட்ட முடியுமா, அல்லது பாஜகவை அழைத்து
திரு கருணாநிதி அவர்களை ஒரு திராவிட ஆளுமையாக காட்ட முடியுமா? எது சரியான பார்வையாக இருக்க முடியும்? நிச்சயமாக நீங்க ஒரு சித்தாந்தத்தினுடைய ஆளுமையாக தூக்கி பிடிக்கிற பொழுது, சித்தாந்தங்கள் என்பதே சிந்தசிஸ் தீசிஸ் ஆன்டி தீசிஸ் சிந்தசிஸ் தானே. சித்தாந்தங்கள் தொடர்ந்து மோதிக்கொண்டே இருப்பது தானே அரசியல். கலைஞர் எந்த சித்தாந்தத்தோடு மோதாமல் இருந்தார்? இடதுசாரிகளோடு உரையாடவில்லையா? வலதுசாரிகளோடு உரையாடவில்லையா? ஆன்டி காங்கிரசிசத்தில் ஆரம்பித்த திமுக ஆன்டி பிஜேபிசத்தையும் வளர்த்தெடுத்தது. ஆக கலைஞருடைய இத்தனை ஆண்டுகால அரசியலை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களே ஆனால் எல்லோரையும் அழைத்து ஒரு விழா எடுப்பதுதான் அவருக்கு செய்கிற சிறப்பாக இருக்கும். சரி, அதுதான் அவருக்கு செய்கிற பொருத்தமான ஏற்பாடாக இருக்குமே தவிர யாரோ 2 பேரை விட்டு விடுவது என்பது அந்த மணிமகுடத்திற்கு 2 கற்கள் குறைவதை போன்றதுதான். நன்றி. கலைஞர் பேரை சொன்னாலே அரசியல் வந்துடும். அவரை சுத்தி தான் இந்த நாடே மையம் கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம தம்பி நாராயணன் சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பயந்துட்டு அப்படின்னு சொல்லி. பயம் யாருக்கிட்ட இருக்குன்னா, வருகின்ற ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை கண்டு 5 நடுங்குறாங்க. அதனால தான் நேற்று அமித்ஷா வரேன்னாங்க. நேற்று வரல, இன்னைக்கும் வரல, வர முடியல. பிஜேபிக்கு தேவையே ஒரு 10,000-15,000 நான் முடிச்சிருக்கேன். இந்தியா முழுமையும் உள்ள தலைவர்கள் ஒட்டு மொத்தமா கூடுற இடத்தை கண்டு தமிழ்நாட்டுல மையம் கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே பல அரசியல் திருப்பங்களை உருவாக்க இந்தியாவின் ஒட்டுமொத்த தலைவர்கள் அந்த இடத்துல ஒன்று கூடல. பாஜகவுக்கு தேவைப்படுவது சொற்ப வாக்குகள் தான். அதை நம்ம லாஜிக்கா பார்த்தா வேற ஒரு விஷயம். நம்ம பேசினது வேற ஒரு தளத்துல நம்ம பேசணும். நம்ம அந்த இடத்துல தான் உங்கள்ட்ட பதில எதிர்பார்த்தேன். பிஜேபிக்கு ஜனாதிபதி தேர்தல்ல நீங்க அத்வானியை ஜனாதிபதி ஆக்கியா, முரளி மனோகர் ஜோஷி ஆக்கியா, எங்களுக்கு கவலை இல்ல. ஏன் கவலை என்னன்னாக்கா, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர இப்ப 3 ஆண்டு கால சாதனைக்கு மோடி விழா வைக்காங்க. யாராவது போய் அதை வாழ்த்த போறாங்களா? யாரும் போகல. ஏன்னா ராம்தேவ் போவாரு, ஈசா போவாரு, வேற யாரும் அரசியல் தலைவர்கள் கடந்த ஒரு 20-30 வருடமாக ஒரு பிரச்சனை நானும் உங்க ஊருக்கு சுருக்கமா கடந்த 30-40 வருடங்களாக திரு கருணாநிதி அவர்களே சுற்றி வந்து கொண்டிருந்த இந்த தமிழக அரசியல், அதிமுக திமுகவை சுற்றி கொண்டிருந்த தமிழக அரசியல் தற்போது பாஜகவிடம் மையம் கொண்டுள்ளது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. எல்லாரும் அவங்க பார்வைகளை நினைப்பதற்கும் கருத்துக்களை சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது. நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாள் மணி, உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.